வெல்கம் டு வசந்தவேல் vlog. என்னடா இங்க பாரு, இப்படி கூட நம்ம பீச்சையை வச்சுக்கிட்டு 3, 2, 1 கிளிக் பண்ணிட்டு இப்படி நான் பேசுறேன். வெல்கம். என்னடா திடீர்னு ஏன்டா சொல்ற? திடீர்னு நீ பண்ணு. நான் வெல்கம் டு வசந்தவேல் vlog சொல்றேன்னா அப்படியே பின்னாடி போய் ஓகேவா? யாரு வராங்க? அவனை சொல்லி நிறுத்துங்க வேண்டா. அவன் நிறுத்துற அது லூசுக்கு மட்டும். அவங்க போறா இருந்துச்சுடா. இல்ல. ஆனா கூச்சமா இருக்கு. அது சொல்ல உங்களுக்கு கூச்சம் இல்ல பாருங்க. ஆனா கூச்சமா இருக்கு. வெல்கம் டு வெல்கம் டு வசந்தவேல் vlog. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எல்லாம் பயணம் பண்றாங்க சிங்கப்பூர்ல, எந்தெந்த விஷயத்தை பயன்படுத்துறாங்க. நம்ம பெடஸ்ட்ரியன்ல நடக்கிறதுல இருந்து சைக்கிளிங், பைக்ல போறது, காரு, பஸ், அப்புறம் இங்க ட்ரெயின், எம்ஆர்டின்னு சொல்லுவாங்க, அது ஃபிளைட் முதல் கொண்டு இவங்க எந்தெந்த வழியில வந்து பயணம் பண்றாங்க அப்படிங்கிறத ஒரு வீடியோவா எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கு. அதை வந்து ஒரு சீரீஸா பண்ணிட்டு ஒவ்வொரு எபிசோட்லயும் வந்து ஒரு சில விஷயத்தை மட்டும் நம்ம மென்ஷன் பண்ணி ஹைலைட் பண்ணி காமிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்கு. போய் பார்ப்போம். சூப்பர்பா, நீ இந்த மாதிரி பேசுற பார்த்தே. உண்மையிலே எனக்கு வந்து சிங்கப்பூர் வந்ததுக்கு அப்புறம் பிடிச்ச ஒரு சில விஷயத்துல இதுவும் ஒண்ணு. என்னவா இருக்கும்? எனக்கு என்ன தெரியும், கேளுடா. என்னன்னா எக்ஸலேட்டர். அது எஸ்கலேட்டர் முருகேசா. நகரம் மின்படிக்கட்டுகள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? சொல்லுவாங்க இல்லையா? அப்ப நமக்கு என்ன வருமோ அதை சொல்லு. பெரிய வெள்ளக்காரத்தோட இங்கிலீஷ்ல தான் பேசுவார். இதுல என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, நம்ம ஊர்லயும் இருக்கு, நீங்க அந்த வீடியோல பாத்தீங்கன்னாலே தெரியும். ஒன் சைடு தான் நின்று போவாங்க, ஒரு பக்கம் வந்து நடக்கிறதுக்கு இடம் விட்டு தான் போவாங்க. இது வந்து நம்ம ஊர்ல அப்படி இருக்கா அப்படின்னு தெரியல. நான் இது வரைக்கும் நம்ம ஊர்ல எக்ஸலேட்டர்ல போனதே கிடையாது. ஆனா இந்த இதுல வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இது அப்படின்னு சொல்லலாம். சத்தியமா நிறைய விஷயம் பிடிக்கும். அங்க வந்து வியந்து பார்த்ததுல இதுவும் ஒரு விஷயம். ஏறி வாடா சீக்கிரம். நான் ஆன் பண்ண ஏதோ பேசணுமா? எதையாச்சும் சொல்லியா? என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? என்னடா என்ன கூன்றான் என்னங்க? இங்க வந்து அந்த தனி மனித ஒழுக்கங்கிறதே நம்ம வந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருந்தது. ரொம்ப வியப்பா பார்த்த ஒரு விஷயத்துல அதுவும் ஒண்ணு. அதை எதுக்காக மென்ஷன் பண்றேன் அப்படின்னா, நம்ம ஊர்ல அப்படிலாம் இருக்கா அப்படிங்கிறது தெரியல. இங்க இல்ல இன்னொன்னு ஃபிளாஷ்பேக். எங்க படிக்க மனுஷனாடா நீங்க எல்லாம். தம்பி, காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாத. என்ன தெரிகிறது? அது ஒண்ணுமில்லடா. சவா எவ்வளவு நேரமா தமிழ்லயே பேசுவேன், கொஞ்சம் சைனீஸ்லயும் பேசு. செஞ்சிடலாம். செஞ்சுட்டா போச்சு. இந்த திறமையை பாராட்டியாவது நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும். கண்டிப்பா நீங்க உனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல கம்பெனி நடப்போம், கடற்கரை வைப்போம்.
இப்போ சிக்னல்லாம் வந்து நம்ம பெடஸ்ட்ரியன் கிராஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த பட்டன் அழுத்திட்டு நம்ம வெயிட் பண்ணணும். இப்போ வந்து நம்ம ஊர் மாதிரி ஏனாதானெல்லாம் நம்ம கிராஸ் பண்ண முடியாது. இங்கே அழுத்திட்டு அங்கே பார்க்கணும் அந்த ரெட்டை கார்டு. அந்த ரெட்டு வந்து நடக்கிற மாதிரி ஒரு மனிதனோட படம் போட்டிருக்கு இல்லையா, அந்த படம் வந்து க்ரீன் ஆச்சுனா தான் நம்ம போகணும். அது க்ரீன் ஆகணும் அப்படின்னா நம்ம அதுக்கு முன்னாடி இதை அழுத்திடணும். இந்த செகண்ட்ஸ்குள்ள நம்ம போயிடணும். அதில் போய்கிட்டு இருக்க அந்த செகண்ட்ஸ்குள்ள நம்ம போய் சேர்ந்தோம். இன்னொரு விஷயம் இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெடஸ்ட்ரியன் வந்து இங்கே ரொம்ப கிளியராக பண்ணி வச்சுருப்பாங்க. ஆளுங்க நடக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு இந்த இடம் செப்பரேட்டாகவே இருக்கும். இங்கே சிங்கப்பூரில் பெரும்பாலான இடங்கள் இது இருக்கும். இந்த ரோட்லேருந்து தண்ணி போகிறதுக்கான ட்ரைனேஜ், அதுக்கு மேலே வந்து பெடஸ்ட்ரியன் நடக்கிறதுக்கான இடமா வந்து எல்லா இடத்துலையுமே போட்டிருப்பாங்க. நடந்தே வந்து பல இடங்களுக்கு நம்ம போயிடலாம். இன்னொரு இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, பெடஸ்ட்ரியன் தான், அதாவது நடப்பாதைகளுக்குன்னு எங்கேயுமே வந்து ரோடு இருக்கும். அதுலேருந்து மழை தண்ணி அதெல்லாம் ட்ரைனேஜில் கனெக்ட் பண்ணுறதுக்காக கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அதே வந்து நடக்கிறதுக்கும் சைக்கிளிஸ்ட்டுக்கும் யூஸ் பண்ணுறது. இந்த மாதிரி இடம் வந்து சிங்கப்பூரில் பெரும்பாலான இடத்துல இருக்கும். பெரும்பாலும் நடக்கிறதுக்குமே வந்து இங்கே பெரிய டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. அதுக்குன்னு தனியாக இடம் வச்சுருப்பாங்க. யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் போகிறதுக்கு நிறைய இடங்களுக்கு பயணிக்கிறதுக்கு இதுவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பல இடங்களில் வந்து நடைபாதைக்குன்னு தனியாக இடம் ஒதுக்கி இருக்கிறது வந்து அதுவே ஒரு சிறப்பான விஷயம் தான். எங்கேயுமே தடப்படாது. அவங்க வந்து நடந்து போகிறவங்க கூட ஃப்ரீயாக அங்கே போக முடியும், பாதுகாப்பாக போகும். சார் என்பது புலம்பாம வரீங்களா கொஞ்சம் இந்த காலம் தான். இப்போ எங்கே நிற்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எங்கே நிற்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வெஹிக்கிள்ஸ் வந்து அதிகம் போகிற இடத்துல ஒரு பக்கத்துல இருந்து இன்னொரு பக்கத்துக்கு நம்ம பெடஸ்ட்ரியன் கிராஸ் பண்ணி போகணும் அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி வந்து ஒரு பாலம் மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சரை மேக் பண்ணி வச்சுருக்காங்க. இதுலேயுமே வந்து ஒரு சில ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்த வீல் சேர்லாம் இருக்கும் இல்லையா, நடக்க முடியாதவங்க அந்த மாதிரி அவங்க வந்து வீல் சேரை தள்ளிட்டு வரதுக்காக அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே வந்து அந்த நார்மலாக நடக்கிறாங்க இல்லையா, அவங்க வந்து படிகள் மூலியமாக பயன்படுத்திக்கலாம். படிகளில் நடந்து வருவாங்க. சில இடத்துல வந்து க்ரௌட் அதிகமாக இருக்கும் பாருங்கள். அந்த மாதிரி க்ரௌட் இருக்கிற இடத்துல லிஃப்ட் தனியாக வச்சுருப்பாங்க. இப்போ கூட்டம் அதிகமாக இருக்கிற இடத்துல யூஸ் பண்ணிக்குவாங்க. இங்கே கூட சில பேர் கிறுக்கு முறுக்கு பண்ணுவாங்க போல நம்ம ஊர் மாதிரி. இங்கே சைக்கிள் பைக்கெல்லாம் மேலே ஏற்றக்கூடாதுன்னு ஒரு அவேர்னஸ்க்கு போட்டிருக்காங்க. அது என்னடா ரொம்ப வண்டியா? இந்த ஜோக்கு வேணாம்னு தான் யோசிச்சேன். இல்லை, அது என்ன ஸ்கேட்டிக் ஸ்கூட்டர், அதெல்லாம் மேலே ஏற்றக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க. இன்னும் நிறைய தகவலை சேகரித்து சொல்ற மாதிரி கேட்டுக்கொள்கிறேன். இன்னும் நல்லா வேற வேற தகவல்லாம் சொல்லுங்க. இதுக்கு மேல என்ன சார் சொல்றது? காசிமேடு இந்த இடமும் பார்த்தீங்கன்னா பெடஸ்ட்ரியன்ஸுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குற இடம் தான். இந்த ஜீப்ரா கிராசிங் இருக்குல்ல, ஒயிட் பிளாக்னு அந்த இடம் வந்து ஆட்கள் நடந்து போகிறதுக்கு ஸ்டாப் லைன் இருக்குது. அந்த ஸ்டாப் லைனில் வந்து வெஹிக்கிள்ஸ் ஏதோ பெரிய வெஹிக்கிள்ஸ் வந்ததுன்னா எவ்வளோ ஒரு அவசரமாக அவங்க வந்தாலும் சரி, பெடஸ்ட்ரியன்ஸ் வரும்போது மஸ்ட்டு அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணி பெடஸ்ட்ரியன் கிராஸ் பண்ணதுக்கப்புறம் தான் போவாங்க. இப்போ கூட நீங்கள் பார்க்கலான்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து நம்ம ஊரில் ஒரு கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா தனி மனித ஒழுக்கம் தான் இதெல்லாம். இங்கெல்லாம் வந்து யாருமே ஒரு கேமராவோ இல்லை யாரோ நின்று பார்ப்பாங்க, யாரோ ஒரு போலீஸோ யாருமே இல்லை. ஆனாலும் அவங்க நின்று தான் போகிறாங்க அப்படின்னா அது ஓன் ரெஸ்பெக்ட். சப்ஸ்கிரைப் ஃபாலோ கூட பண்ணி தொலைச்சிடுறேன். கொஞ்சம் பேசாமல் வாங்க கொஞ்ச நேரத்துக்கு. இப்போ வந்து இந்த பெடஸ்ட்ரியன் கிராஸ் பண்ணுறதுக்கு இடம் இருக்கு இல்லையா, இப்போ நடந்து வரவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ரோடில் வெஹிக்கிள்ஸ் வருது அப்படின்னா அதை நடந்து வர வெஹிக்கிள்ஸ் என்னடா வேண்டாம் அமுக டுமுக அமால் டுமால்